நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறான் போலீஸ். அதுதான் பிரச்சனை. கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். எல்லாவற்றையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? இல்ல நீங்க தேர கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், லாண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும், அவங்க ஊருக்கு வந்து அடிப்பாங்க, தீ வைப்பாங்க. அது சட்டவிரோதம் தானே? சட்டவிரோதம் தான். அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே? கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு அதிகரிக்கும், பாதிக்கப்படும், ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க பேருந்து அடிச்சா நாங்கள் வேடிக்கை தான் பார்ப்போம். கடைகளை சூறையாடினால் வேடிக்கை தான் பார்ப்போம். போலீஸே அடித்தால் வேடிக்கை தான் பார்ப்போம். ஏன்? அப்பதான் நாங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியும். இதுதான் IPS IAS உடைய வீர தீர செயல்கள். இதுதான் நடக்குது, நாடு முழுக்க இதுதான் நடக்குது. இதே ஒரு குற்றம் வந்து ஒரு தலித் பையன் செஞ்சுட்டான்னா அவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கு போற போலீஸ் வீட்டில் போய் அப்பா அம்மாவை அவன் இவன் வாடி போடின்னு கண்ணா பின்னான்னு வல்கரா பேசுவாங்க. இல்லைன்னா அவங்கள தூக்கிட்டு போய் ஸ்டேஷன் வச்சிருவாங்க. உன் புள்ளை வர்றதால நீங்க உள்ளே உட்காருங்க. இது நடக்குதா நடக்கவில்லையா? அப்போது மட்டும் போலீஸுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? IAS படித்தவர்களுக்கு IPS படித்தவர்களுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருந்து இதை கூட பேசவில்லை என்றால் நாங்கள் எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. நீ FIR பேர் போட்டிருக்கீங்க. கவினை கொலை செய்ததில் அப்பா அம்மா மகன் 3 பேருக்கும் தொடர்பு இருக்குன்னு FIR பேர் இருக்கு. போட்டது யாரு? போலீஸ். ஆனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அவனே டைப் பண்றான். யாரு? கவினுடைய அம்மாவோ அப்பாவோ புகார் எழுதி கொடுக்கல. அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆய்வாளரே அல்லது உதவி ஆய்வாளரே அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போடுங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி இது! நல்ல வேளை அவங்க கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க சொன்னதை அவன் டைப் பண்ணி FIR போட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறான். FIR பேர் போட்டுட்டா சட்டப்படி அவர்களை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அதுதான ப்ரொசீஜர். அதுதான ப்ரொசீஜர். இப்போ ஒருத்தன் சரண்டர் ஆயிட்டான், நான் தான் கொன்னேன்னு. அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதில் உடந்தை, அதில் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் இருப்பதை உணர்ந்தால் போதும். அதுக்கு ஆங்கிலத்தில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவாங்க. அப்படி